இன்னைக்கே அவர் ஏன் போல, நாளைக்கு ஏன் அவர் ஏன் போகல, நேற்று ஏன் அவர் ஏன் போகல விமர்சனங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் எல்லா இடத்துக்கும் போயிடுறாரா? திருநெல்வேலிக்கு போனாரு, அல்வா வாங்கி சாப்பிட்டாரு இட்லி கடையில். அறிக்கை கொடுத்தாருன்னா கொடுத்துட்டாருன்னு அழுவது, கொடுக்கலன்னா கொடுக்க மாட்டாருன்னு அழுவது. இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? எப்படி அரசியல் பண்ண முடியும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லயே மேடை பேச்சுல எங்க தலைவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. திமுகவுடைய தலைவர் அந்த முதலமைச்சர் அவர்கள் மாதிரி பேரு பெத்த பேரு தாகத்துக்கு நீடில் இருந்து நான் பேசிட்டு இருக்கோம். எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு நரேட்டிவ் செட் செஞ்சாகணும், அந்த வேலையை தலைவர்கிட்ட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது பலிக்காதுன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தலைவர் மக்கள் பிரச்சனையே பேசுறாரு, அதை பத்தி உங்களுக்கு என்ன சினிமா செய்திகள்னு சொல்லுங்க. அப்ப மக்கள் பிரச்சனை உங்களுக்கு சினிமா செய்தியா? அப்ப எது மக்கள் பிரச்சனை? அதெல்லாம் இன்னும் கொஞ்ச காலம் தான், இன்னும் 10 மாசம் தான். அதுக்கப்புறம் நிரந்தரமா ரிட்டர்ன் பண்ணிட்டான். இந்த திரைப்படங்கள்லாம் ஒரு வசனம், ஒரு காமெடி சினிமா, கருவாடு வீணாகுமா, செத்த கோழிக்கு திரும்ப உயிர் வருமா, அந்த மாதிரி தான். தமிழ்நாட்டில் பாஜக இன்னைக்கும் வராது. ஏன்னா அடுத்து இருக்கக்கூடிய வாரிசு வரைக்கும் போஸ்டர் அடிச்சு நாளைய முதல்வர், கழகத்தின் தலைவர், சின்ன தலைவர், குட்டி தலைவர்னு போட்டுருக்கு. எங்களுக்கு எங்க தலைவர் தான் எல்லாமே, எங்க தலைவர் தான் எங்களுக்கு அடையாளம். இப்பவே இவ்வளவு கதறா எப்படி? வெயிட் பண்ணுங்க, 2026 அப்புறம் இன்னும் கதறது பாக்கி இருக்கணும். அழுவதற்கு தண்ணீர் வேணும்ல கண்ணில். அதாவது இவ்வளவு தொகுதி இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கும்போது ஒரு கட்சி தலைவரா எல்லா இடத்துக்கும் போக வேண்டியதுதான முக்கியமான கடமையா இருக்கு. 10 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள எப்படி எல்லா இடத்துக்கும் போக முடியும் அப்படின்னா எல்லா மக்களையும் சந்திச்சாதான ஓட்டு கிடைக்கும். அதை பாஸ் எல்லா மக்களையும் சந்திக்க தான் போறாரு. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவர் சந்திக்காம இருக்க போறது கிடையாது, போகாம இருக்க போறது கிடையாது. அவர் தொடர்ந்து மக்களை சந்திச்சுட்டு தான் இருக்கிறாரு, மக்களை பார்த்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஒவ்வொரு மாவட்டம் தொகுதியில இருந்து மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கொடுங்க, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் கேட்கிறாரு. பிரதான பிரச்சனைகள்லாம் வச்சுட்டு இருக்காரு. அது எல்லாத்தையுமே அவர் மக்கள்கிட்ட பேசதான் போறாரு, மக்களை போய் சந்திக்க தான் போறாரு. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவர் போகவே மாட்டாருன்னு நான் எங்கேயுமே சொல்லல. ஆனா இன்னைக்கே அவர் ஏன் போல, நாளைக்கு ஏன் அவர் ஏன் போகல, நேற்று ஏன் அவர் ஏன் போகல விமர்சனங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் எல்லா இடத்துக்கும் போயிடுறாரா? திருநெல்வேலிக்கு போனாரு, அல்வா வாங்கி சாப்பிட்டாரு இட்லி கடையில. அங்க இருக்கக்கூடிய கனிம வள கொள்ளைகள் நடக்குது, அங்கெல்லாம் ஏன் பார்வையிடல? இதை நம்ம யாராவது கேள்வி கேட்கிறோமா? வேங்க வேலைக்கே இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் துணை முதலமைச்சரும் போல, இதை நம்ம யாராவது கேள்வி கேட்கிறோமா? ஏன் நம்ம இதை கேட்கறது கிடையாது? ஏன் ஒருத்தரை மட்டுமே நம்ம பாயிண்ட் பண்ணி கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, இது ஒரு நரேட்டிவா செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தலைவர் எல்லா மக்களையும் சந்திப்பாருங்க, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. எல்லா பிரச்சனைகளையும் பேசுவாருங்க. இவர்கள் பிரச்சனையே இதுதான். அவர் பேசினாருன்னா பேசிட்டாருன்னு அழுவது, பேசலன்னா பேசவே மாட்டாருன்னு அழுவது, அறிக்கை கொடுத்தாருன்னா கொடுத்துட்டாருன்னு அழுவது, கொடுக்கலன்னா கொடுக்க மாட்டாருன்னு அழுவது. இப்படி அழுதுகிட்டே தான் என்ன பண்ண முடியும்? எப்படி அரசியல் பண்ண முடியும்? பேசுறதுமே சில டைம் சினிமாட்டிக்கா மாறிடுது இல்லை. லியோவை பார்க்கணும், ஏன் சினிமாவை கொண்டு வந்து இதுல இது பண்ணும். சினிமா டைலாக் பேசினா கை தட்டுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது ஓட்டா மாறும்னு என்ன நிச்சயம்? இந்த மாதிரி வசனங்கள் மற்ற கட்சி தலைவர்கள்லாம் பேசுறதே கிடையாதா? நீங்க சொல்லுங்க, மற்ற கட்சி தலைவர்கள்லாம் பேசுறதே கிடையாதா? ஏன்னா அவர் ஆடியன்ஸுக்கு, ஒரு பொதுமக்கள்கிட்ட பேசும்போது, தோழர்கள்ட்ட பேசும்பொழுது எளிமையா அவர்களுக்கு புரியுற வகையில பேசுறாரு. இதுல என்ன தவறு இருக்குது? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லயே மேடை பேச்சுல எங்க தலைவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு திறம்பட தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அதுவும் பக்கம் பக்கமா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசக்கூடிய ஆள்லாம் கிடையாது. 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசினா கூட என்ன சொல்ல வந்தாரோ அதை மக்கள் கிட்ட சரியா கன்வே பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அதனாலதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அவர் வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் பேசுற விஷயம் இந்தியா மட்டும் எதிரொலிக்குது. ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய மாணவர்கள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் அவர் என்ன பேசுறாருன்னு போய் சேருது. நம்ம என்ன திமுகவுடைய தலைவர் அந்த முதலமைச்சர் அவர்கள் மாதிரி பேரு பெத்த பேரு தாகத்துக்கு நீடில் எது நான் பேசிக்கிட்டு இருக்கோம்? அப்படிலாம் நாங்க பேசலையே. அப்ப இதெல்லாம் ஏன் வசனமா தெரிய மாட்டேங்குது நமக்கு? இதெல்லாம் நம்ம ஏன் கேட்க மாட்டோம்? தலைவர் சரியான பாதையில போயிட்டு இருக்காரு. ஆனா திட்டமிட்டு எதிர்கட்சிகள் என்ன செய்யறாங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், இதை ஒரு அவதூறாக பரப்பி எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு நரேட்டிவ் செட் செஞ்சாகணும், அந்த வேலையை தலைவர்கிட்ட செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது பலிக்காதுன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வேற ட்ரை பண்ணுங்க, டிஃபரெண்டா ட்ரை பண்ணுங்க. டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அரசியல்ல இன்னைக்கு இளைஞர்கள் அரசியல்ல மிக தெளிவா இருக்கிறாங்க. இன்னைக்கு யாரு பேசினாலும் இளைஞர்கள் கமெண்ட்ல போய் பாருங்க, கிழி கிழிச்சு தொங்க விடுறான், டேட்டா எடுத்து போடுறான், ஹிஸ்டரி எடுத்து போடுறான். அந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துட்டாங்க எல்லாருமே. இன்னும் நீங்க பழைய காலத்து அரசியல பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஆனா இப்போ விஜய் அவர்கள் பத்தியோ, விஜய் அவர்கள் பேசுறதை பத்தியோ உதயநிதி அவர்கள்ட்ட கேட்கும் சரி, இல்ல மற்ற டிஎம்கே கட்சிக்காரர்கள்ட்ட கேட்கும் போது அவங்க சொல்றது சினிமா செய்தி பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிதான் கடந்து போறாங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அவர் எங்க இருந்து வந்தாரா? சினிமாவில இருந்து வராம அவர் எங்க இருந்து வந்தாரு? அதாவது மக்கள் பிரச்சனையை தலைவர் பேசுறாரு, மக்களுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்றாரு, ஆளுகின்ற கட்சியை கேள்வி கேட்கிறாரு. இது எப்படி சினிமா செய்தி ஆகும்? அப்ப சினிமாவில தான் நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களா?
சினிமாவில் வர சீன்ஸ் மாதிரி தான் நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்களா மக்கள்கிட்ட? முதலமைச்சரா வேடம் போடுறீங்களா, துணை முதலமைச்சரா வேடம் போடுறீங்களா? எது சினிமா செய்தி? நீங்க என்ன சொல்ல வரீங்க? தலைவர் மக்கள் பிரச்சனையே பேசுறாரு, அதை பத்தி உங்களுக்கு என்ன சினிமா செய்திகள்னு சொல்றீங்க. அப்ப மக்கள் பிரச்சனை உங்களுக்கு சினிமா செய்தியா? அப்ப எது மக்கள் பிரச்சனை? வயிற்றுக்கு சோறு கொடுக்கறது மக்கள் பிரச்சனை கிடையாது, சோறு இல்லாம மக்கள் தவிக்கிறது மக்கள் பிரச்சனை கிடையாது, கார் ரேஸ் விடுறதா மக்கள் பிரச்சனையா? அப்ப சினிமா செய்திகள்ல நீங்க மக்கள் பிரச்சனை சினிமா செய்திகளா பார்க்கக்கூடிய நீங்கள் எப்படி மக்கள் நல்லது செய்வீங்க? எப்படி நீங்க வந்து மக்கள் பிரச்சனை சினிமா செய்திகள் சொல்றதே ஒரு தவறு இல்லையா? முதல்ல இது யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கறது கிடையாது. அதிகாரம் கையில இருந்தா என்ன வேணாலும் பேச முடியுமா? எப்படி வேணாலும் திரிக்க முடியுமா? அதெல்லாம் இன்னும் கொஞ்ச காலம் தான், இன்னும் 10 மாசம் தான். அதுக்கப்புறம் நிரந்தரமா ரிட்டையர்மெண்ட் தான். ஒரு ரீசெண்டா ஒரு போல் நடத்தும் போது கூட விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. ஏடிஎம்கே எப்படி அந்த அளவு பவர்லெஸ்ஸா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஏடிஎம்கே ஏற்கனவே ஆட்சியில இருந்து மக்கள் வந்து அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்து தான் வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு அதிமுகவில் பல பிரச்சனைகள் இருக்கு. அதிமுகவில் வந்து யார் தலைமை ஏற்கிறதுன்ற பிரச்சனைகள் இருக்கு, பல அணிகளா இருக்கிறாங்க, உட்கட்சியில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்க அதை டீல் பண்றதுக்கே நேரம் சரியா இருக்கு. 10ஆவதுக்கு இப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி என்ற பேச்சு வர போய்கிட்டு இருக்குது. என்றைக்குமே மக்கள் வந்து பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. உண்மை அதுதான். இந்த திரைப்படங்கள்லாம் ஒரு வசனம், ஒரு காமெடி சீன் வரும், இந்த கருவாடு வந்து மீனாகுமா, செத்த கோழிக்கு திரும்ப உயிர் வருமா, அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் பாஜக என்னைக்குமே வராது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ அவங்க கூட போயிட்டு வந்து நீங்க வந்து கூட்டணி வைக்கிறேன்னு அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் வெளியில வருதுன்னா மக்கள் உங்களை எப்படி ஏற்றுப்பாங்க? மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க. இன்னைக்கு யாரு வேணும் யாரு தேவையில்லை அப்படின்றதுல மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது எங்களுடைய தலைவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 2வது இடத்துல அந்த கருத்து கணிப்புல வந்திருக்கிறாரு அப்படின்னா மக்கள் எங்கள் தலைவரை முதலமைச்சராக்க தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா முதலிடத்துல யார் வந்தாங்கன்னு தெரியுமில்ல, முதலிடத்துல அதான் சொல்ல வரேன். இன்றைக்கு நாளைக்கு இன்னைக்கு வரைக்குங்க அந்த கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கு தேதிக்கு 18% பெற்று தலைவர் அவர்கள் வந்து முதலமைச்சராக வர வேண்டும் என்று 2வது இடத்துல இருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக தான் இருக்கிறாரு, முதலிடத்துல இருக்கிறாரு. இன்னும் 10 மாத காலம் இருக்கு. இதுக்கே நீங்க இவ்வளவு அழுதுட்டு இருக்கீங்களா? இன்னும் 10 மாதம் நாங்க வந்து இன்னும் சிறப்பா செயல்பட போறோமே, இன்னும் மக்கள்கிட்ட உங்களுடைய முகத்திரையை கிழிக்க போறோமே, நீங்க பண்ண அத்தனை விஷயங்களையும் மக்கள் எடுத்து சொல்ல போறோமே, மக்களோட மக்களா நிக்க போறோமே. இன்றைக்கே 2வது இடத்துல இருக்க தலைவர் 2026ல முதலமைச்சராக உட்கார போறாரு. அவங்க தலைவர் வந்து முதலிடத்துல இருக்கிறது அவங்க சந்தோஷம் கிடையாது. இவர் எப்படி 2வது இடத்துக்கு வந்தாரு? எப்படி 1 வருஷத்துக்கு 2வது இடத்துக்கு வந்துட்டாரு? இது கருத்து கணிப்பா கருத்து திணிப்பா அப்படின்னு அவங்க தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்களே என்ன சொல்லிட்டோம், இன்றைக்கு தேதிக்கு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்குதுங்க, நாங்க தான் வெளிப்படையா இப்போ இல்ல கட்சி ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கோம், மிகப்பெரிய செல்வாக்கோட மிகப்பெரிய வாக்கு வங்கியோட தலைவர் உள்ளே வராருன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் கேள்வி எழுப்புனாங்க. இன்னைக்கு இந்த சி ஓட்டர்ஸ் வந்த உடனே இவருக்கு பயம் வந்துருச்சு. எப்படி 2வது இடத்துக்கு வந்தாங்க, கருத்து திணிப்பு செய்யறாங்க, நாங்க முதலமைச்சராகவே வர போறோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். 2026ல கருத்து கணிப்பு போட்டுருங்க, 2வது இடத்துக்கு வரது விட்டுருங்க. 2026 தேர்தலில் எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர்னு நாங்க சொல்றோம். அதுவும் நடக்க போகுது. உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் உறுதி உறுதி உறுதின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்பவே இவ்வளவு கதறா எப்படி? வெயிட் பண்ணுங்க, 2026க்கு அப்புறம் இன்னும் கதறது பாக்கி இருக்கணும். அழுவதற்கு தண்ணீர் வேணும்ல கண்ணுல, தயாரா இருக்க. ஆனா இப்போ வந்து ஊழலை எதிர்த்து வந்து இப்போ டிஎம்கே எதிர்க்கும் போது ஏன் ஏடிஎம்கே பீரியட்ல ஊழலே நடக்கலையா? ஏன் அதை எதிர்த்து அவர் ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறார்? ஏதாவது சைலண்ட் கூட்டணியா? என்ன விஷயம் அது? ஏன் பேச மாட்டேங்கிறார்? 2 விஷயத்துக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நம்முடைய தலைவர் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து பேசும்போது ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி பேசுவார். மாநில ஆட்சியாளர்கள், ஒன்றிய ஆட்சியாளர்கள், இப்படிதான் எங்க தலைவர் பேசுவோம். ஏன் அப்படின்னா எங்களுக்கும் தனிப்பட்ட கட்சிக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எங்களுக்கு தனிப்பட்ட கட்சிக்கு என்ன வாய்க்கா வர தகராறு இருக்கா? எங்களுக்கு திமுக தகராறு இருக்கா? பாஜக தகராறு இருக்கா? அது விஷயம் கிடையாது. ஆனா நீங்க மக்கள் வந்து அதிகாரத்தை கொடுத்து உங்களை ஆட்சியில் அமர வைக்கும் பொழுது நீங்க மக்கள் விரோத செயல்களை, மக்களை ஏமாற்றக்கூடிய செயல்களை செய்யும் போது அந்த இடத்துல நம்ம அவங்கள கேள்வி கேட்கிறோம் என்று இருக்கும்போது, ஏற்கனவே நீங்க சொல்லக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸா இருக்கட்டும், இல்ல வந்து மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், இவர்கள்லாம் ஆட்சி அதிகாரத்திலிருந்து நீக்கப்பட்டு மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் ஆட்சியாளர்கள் தான் கேட்பாங்க. அதே போல இன்றைக்கு மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய எந்த எதிர்கட்சியா இருந்தாலும் ஆட்சியாளர் தான் கேள்வி கேட்கும். இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் போயிட்டாங்கன்னா அதிமுக கேள்வி கேட்க முடியும்? ஆட்சியாளர்கள் திமுக தானே, அவங்கள தானே கேள்வி கேட்க முடியும். அப்புறம் இதுல என்ன சாஃப்ட் கார்னர் இருக்கு? நாங்க இன்னொன்னு கூட்டணி தொடர்பாக மிக தெளிவா சொல்லியிருக்கிறோம். எங்க மாநாட்டு மேடையிலே சொல்லிட்டோம், 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் தனித்தே நின்று ஆட்சி அமைக்கும். நாங்க ஜெயிப்போம், தாவேகாவுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள். இருந்தாலும் எங்களை நம்பி வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் கூட்டணி கட்சிகளுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அங்கேயே நாங்க தான் டிக்ளேர் பண்ணிட்டோம்ல, நாங்க தனிச்சே நின்று ஜெயிப்போம். இல்ல எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வந்தால் ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொல்லிட்டோம். நாங்க எங்க கட்சியோட கூட்டணி போறோம். ஆனா இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை எங்க நடந்துகிட்டு இருக்கா? கூட்டணி பேச்சுவார்த்தை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாதுங்க. இன்னைக்கு எங்களை நம்பி வரவங்க வரட்டும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
எங்களை நம்பி, எங்கள் செயல் திட்டங்களை நம்பி, எங்களுடைய கோட்பாடுகளை நம்பி, எங்களுடைய கொள்கைகள் பிடித்து யார் வராங்களோ அவர்களை நாங்க அரவணைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்க இன்னொரு கட்சியை தேடி போவோம் நாங்க சொல்லவே இல்லையே. நாங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தோம் நாங்க எங்கேயும் சொல்லலையே. எங்களை நோக்கி அவர்கள் வந்தால் அரவணைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு பங்கு தர தயாராக இருக்கோம்னு நம்ம சொல்றோம். நாங்க அதிமுகவை நோக்கியோ காங்கிரஸை நோக்கியோ மற்ற கட்சிகளை நோக்கியோ நாங்க போகவே இல்லையே. எங்களை நோக்கி வந்தா ஏற்றுப்போன்னு சொல்றோம், இல்ல தனித்து நின்று நாங்க ஜெயிப்போம்னு சொல்றோம். அந்த கான்பிடன்ஸ் தான் நாங்க நிக்கிறோம். திமுகவால சொல்ல முடியுமா? தனித்து நின்று எங்களால ஆட்சி அமைக்க முடியும் திமுகவால சொல்ல முடியுமா? கூட்டணி இல்லாம நாங்க ஆட்சி அமைப்போம் திமுகவால சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா கூட்டணி இல்லாம திமுகவால ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே முடியாது. ரீசெண்டா புஷி ஆனந்த் அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாரு. அப்பவும் வந்து அவர் பேச்சுல வந்து நிறைய ட்ரோல்ஸையுமே சந்திச்சது. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த போராட்ட காலத்துல பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவர்கள் வந்து கலந்துக்கிறாரு. கலந்துக்கும் பொழுது வந்து நீங்க எதற்காக வக்ஃபு வாரியத்தை வந்து எதிர்க்கிறீங்க, என்ன வேலிட் ரீசன் சொல்லிட்டு பத்திரிகையாளர் கேட்கறாங்க. அதற்கு அவருடைய பாணியில எல்லாருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்குல்ல. இப்ப நான் தமிழ்ல பேசுறேன், இன்னொருத்தர் வந்து நார்மலா பேசுவாங்க, இன்னொருத்தர் தூய தமிழ்ல பேசுவாங்க என்னோட அதிகமா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும். அப்ப அவருடைய பாணியில அவர் ஒரு பதில் சொல்றாரு. பாஜக செய்யறது என்ன வேலிடா இருக்கு? இது வரைக்கும் எதுவுமே வேலிட் கிடையாது. அப்ப இதுல மட்டும் என்ன வேலிடா இருக்க போகுது? பாஜக இது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்காக என்ன செஞ்சுட்டாங்க, அப்ப இதுல மட்டும் என்ன செஞ்சிட போறாங்க அப்படின்றத தன்னுடைய பாணியில அவர் சொல்றாரு. இதை எடுத்து வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து அரசியல் தெரியல, அவருக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல, சட்டத்தை பத்தி தெரியல. உங்களுக்கு நான் எக்ஸ்க்ளூசிவாவே ஒரு தகவலை கொடுக்குறேன், நீங்க போடுங்க. எப்படி எங்கள் தலைவருக்கு எதிராக இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் காமெடி நடிகர்கள் எல்லாம் வைத்து விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன செஞ்சாங்களோ அதை ஒரு பக்கம் செய்வதற்கு இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அதே போல எங்களுடைய பொதுச் செயலாளர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் எந்த இடத்துக்கு போனாலும் அவர் என்ன பேசினாலும் அதை எடுத்து ட்ரோல் கண்டென்ட்டா மாத்தி அவருடைய விஷயத்தை வந்து உடைக்கணும், அவரை வந்து சிறுமைப்படுத்தணும், அவரை வந்து இழிவுபடுத்தி வந்து நம்ம வந்து ஒரு ட்ரோல் கண்டென்ட்டா மாத்தணும் அப்படின்னு செய்வதற்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சியாளர்கள் பணம் கொடுத்து ஒரு டீமையே நியமித்து இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல யார் இருக்காங்க, யார் யாரெல்லாம் இதுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இதற்கு யார் யாரெல்லாம் உதவுறாங்கன்றது எல்லாமே எனக்கு தெரியும். அத்தனை பேரோட லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. ஆனா இப்போ விஜய் அவர்களுக்கு எதிராக பண்றதுன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. காரணம் என்னன்னா, அவர் அந்த கட்சியுடைய தலைவர், ஹி இஸ் த ஃபேஸ் ஆஃப் டிவிக்கு. ஏன் வந்து அதை புஷி ஆனந்த் அவர்களுக்கு, அதாவது தலைவர் அவர்களோட இத்தனை ஆண்டு காலமா இருந்து இந்த கட்டமைப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த மக்கள் இயக்கம்ன்ற கட்டமைப்பை வந்து வலுப்படுத்தி மேம்படுத்தி அதை அரசியல் கட்சியாக மாற்றி இன்றைக்கும் மாவட்டம் தோறும் உழைத்த ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் இத்தனை ஆண்டு காலம் உழைத்தவர்கள், பொறுப்புல இருக்கவங்க இத்தனை ஆண்டு காலம் உழைத்தவர்கள். யாரும் புதுசா வந்தவங்களோ பணம் படைச்சவங்களோ இல்ல ஜாதிய பின்புலம் கொண்டவங்களோ மதவாத பின்புலம் கொண்டவங்களோ கிடையாது. எல்லாருமே மக்கள் இயக்கமாக இருக்கும்போது தலைவரின் பெயரால் மக்களுக்கு வேலை செஞ்சு உழைச்சவங்களை கொண்டு வந்து பொறுப்பு கொடுத்து அழகு பார்க்கிறாங்க. அதற்கு மிகப்பெரிய பணிகளை எடுத்து செய்வது எங்களுடைய பொதுச் செயலாளர் தலைவருடைய நேரடி கண்காணிப்பில் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவரும் தலைவரும் சேர்ந்துதான் இத்தனை பொறுப்புகளை வந்து நியமிச்சிருக்கிறாங்க, இத்தனை பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே உழைச்சவங்க. இவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா புதுசா வரவங்களுக்கு பொறுப்பு போடுவாங்க, இல்ல வந்து பணம் வாங்கிட்டு பொறுப்பு போடுவாங்க, இல்ல சாதியை பார்த்து பொறுப்பு போடுவாங்க, நம்ம அதெல்லாம் வச்சு இந்த கட்சியை கலைச்சிடலாம், இந்த கட்சியினுடைய நம்பிக்கையை நம்ம உடைச்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அதுக்கு துளி கூட இடம் கொடுக்கல. உழைச்ச அத்தனை பேரையும் இன்றைக்கு பொறுப்பு கொடுத்து எங்களுடைய தலைவர் அழகு பார்த்திருக்காருன்னா அதற்கான பணிகளை மேற்கொண்டவர் பொதுச் செயலாளர். அப்போ பொதுச் செயலாளர் மீது இருக்க நம்பிக்கையை உடைச்சிட்டோம் அப்படின்னா இந்த கட்சியில இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து நம்ம கொஞ்சம் கலங்கடிச்சிடலாம், இந்த கட்சியை நம்ம டைல்யூட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவருக்கு எதிராக ஒரு டீமையே போட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி வேலை பார்த்துட்டு இருக்கு. அதற்கு பணம் பட்டுவாடா செய்யறாங்க, பணம் கொடுத்து இந்த வேலைகளை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணத்தை நான் சொல்லட்டுமா? எங்களுடைய பொதுக்குழு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஈசிஆர் சரவணன் அவர்களுடைய பெயர்ல அவருடைய பெயரை போட்டு அவருடைய போட்டோவை போட்டு வருங்கால முதல்வரே பொதுச் செயலாளரை மென்ஷன் பண்ணி அடுத்த முதல்வரேன்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. ஒரு 5-6 போஸ்டர் வந்து அங்க ஒட்டி அந்த போஸ்டரை போட்டோ எடுத்து மீடியாக்களுக்கு எல்லாம் அனுப்பி அதையெல்லாம் அங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து இதை இப்படி செஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா, இதுல உண்மைத்தன்மை இருக்கான்னு கொஞ்சம் கூட ஆராயாம அதையும் மீடியாக்கள் பப்ளிஷ் பண்ணி அந்த இடத்துல ஒரு சலசலப்பு உண்டாக்க முயற்சி பண்ணாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே திரு ஈசிஆர் சரவணன் அவர்கள் மூலியமாக பேட்டி கொடுக்கப்பட்டு அதை அவர் செய்யலை அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சு அதற்கு பிறகு சம்பந்தப்பட்ட அந்த பிரிண்டிங் எங்க போட்டிருக்காங்களோ அவங்கள விசாரிச்சா அவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ திட்டமிட்டு ஒரு டீமே வந்து பொதுச் செயலாளர் அவர்களுக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. வேலை செய்து அவர் மேல இருக்க நம்பிக்கையை கெடுக்கணும், அவரை வந்து எப்படியாவது வந்து கட்சியில இருந்து ஒதுக்கி வைக்க முடியுமா, இல்ல அவரை வந்து தலைவருக்கும் அவருக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனையை உண்டாக்க முடியுமா என்றெல்லாம் முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அவருக்கு பாவம் ஒரு விஷயம் தெரியல,
நீங்க செய்யறது எல்லாமே வீண் முயற்சி. நீங்க புடுங்கிறது பூராவே தேவையில்லாத அணிதான். நீங்க செய்யறது எதுவுமே வந்து ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. எங்கள் பொதுச் செயலாளர் மிக தீவிரமாக அரசியல் பேசக்கூடிய ஒரு நபர் தான். அவர் எல்லா விஷயங்களும் அவர் பேச தெரியும். அவர் பேச தெரியாத ஆள் கிடையாது. அவருடைய பாணியில அவர் பேசுவார். ஆனா ஏன் வந்து ஒரு கட்சியா பார்க்கும்போது டிவிக்கல விஜய் அவர்கள் குளோரிஃபை பண்ணப்படுறாரு? இப்ப அதற்கான பிரச்சனைகள் யாரு பேச ஆரம்பிச்சாலும் ஏன் விஜய் அவர்களை குளோரிஃபை பண்றீங்க? தலைவர் தான் எங்களுடைய அடையாளங்க. இன்னைக்கு ரமேஷ் யாருன்னா யாருக்கும் தெரியாது, வேளாண்மணி யாருன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் எப்படி தெரியும்? தலைவருடைய பேச்சாளர்கள், தலைவர் கட்சியில இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் அப்படின்றதுனால எங்க பேர் தெரியும். எப்படி எங்களுக்கு வெளியே தெரியும்? எங்களுக்கு அடையாளம் கொடுத்தது யாரு? இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. அந்த மாவட்டத்தில் அவர்களுக்கு எப்படி அடையாளம் கிடைச்சது? அங்கீகாரம் எப்படி கிடைச்சது? 1000 சேவைகள் செய்யட்டுங்க. ஆனா தலைவர் பேரை சொல்லி சேவைகள் செய்யும் பொழுதுதான் அவர்களுக்கான அடையாளம் வந்து பெரிதாக கிடைச்சது. இன்னைக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 120க்கும் மேற்பட்டவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. தலைவருடைய போட்டோ மட்டுமே காமிச்சு எங்களுடைய கட்சியில எங்களுடைய மக்கள் எங்களுடைய தோழர்கள் வந்து சுயேட்சை ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா அந்த அடையாளம் அவர் கொடுத்தது தானே. மக்கள் பணி ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த அடையாளத்தை கொடுப்பதற்கு நமக்கு தேவைப்படுறாங்கல்ல. அந்த அடையாளத்தை கொடுத்து அதிகாரத்தை அடைவதற்கு எங்கள் தலைவர் தானே ஒரு டூலா இருக்காரு. அப்ப எங்க தலைவர் தானே எங்களுக்கு எல்லாமே. அப்ப அவரை குவாலிஃபை பண்ணாம நாங்க வேற யாரை குவாலிஃபை பண்ண முடியும்? நாங்க என்ன வாரிசு அரசியலா, மன்னராட்சி பரம்பரையா? அடுத்து பிறக்கக்கூடிய வாரிசு வரைக்கும் வந்து போஸ்டர் அடிச்சு நாளைய முதல்வரே, கழகத்தின் தலைவரே, சின்ன தலைவரே, குட்டி தலைவரேன்னு போடுறதுக்கு எங்களுக்கு எங்க தலைவர் தான் எல்லாமே. எங்க தலைவர் தான் எங்களுக்கு அடையாளம். நாங்க அவரை தான் குவாலிஃபை பண்ண முடியும். அவருக்கு நாங்கள் வந்து புகழ் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. நாங்க பேசுறதுனால தான் அவருக்கு புகழா? அவர் ஏற்கனவே வந்து புகழ் உச்சத்தில் இருக்கக்கூடிய மனிதர். ஆனா எங்களை போல சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவங்கள, ஏழை எளிய பின்னணியில இருந்து வந்தவங்கள மேடை ஏற்றி அழகு பார்க்கறாரு, ஆற தழுவுறாரு, வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு, எங்களை பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குறாரு, மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு சந்திக்கிறாரு, அவர்களுக்கான பணிகளை கொடுக்குறாரு, வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு. சாதாரண குடும்பத்துல இருந்து வந்த எங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி அழகு பார்க்கக்கூடிய தலைவரை போட்டாலும் வேற யாரை நாங்க போட்டு பேச முடியும்? ஓகே, இந்த கேள்வியோட முடிச்சுக்கிறேன். ஆர்ஜே நந்தினி அவங்களுடைய இஷ்யூ வந்து பெரிதளவில் சோஷியல் மீடியாலையும் சரி மீடியாலையும் பேசப்பட்டது. ஸோ அந்த ஒரு விஷயம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அன்றைக்கு வந்து சகோதரி அவர்கள் வந்து மேடையில் பேசினாங்க. பேசி முடிச்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் மேல பல குற்றச்சாட்டுகளை வச்சு இணையதளத்தில் இருக்கக்கூடிய திமுகவின் கைக்கூலிகள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படி இப்படின்னு கிளப்பி விட்டாங்க. அதுக்கு பதில் அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. என் மேல எந்த குற்றச்சாட்டுகள்னா ஆதாரத்தோட அவங்க வீடியோ பதிவு போட்டிருக்காங்க. இப்போ எங்க கொண்டு போய் அவங்க வந்து வச்சுப்பாங்க? அவங்க அப்பாவே பேசுற மாதிரி ஒரு பைட் எல்லாம் கூட வெளியே வந்திருந்தது. சட்டத்தின் பால் சட்டத்தான உங்களுக்கு ஆதாரம் தானே முக்கியம். உங்களுக்கு ஆதாரம் காமிச்சிருக்காங்கல்ல, அவங்க மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லை, நிரூபிக்கப்பட்டிருக்குல்ல. அப்புறம் எப்படி நீங்க இதெல்லாம் வந்து நீங்க சொல்லுவீங்க? அவங்க எப்ப வீடியோ, என்ன வீடியோ, யாரு பேச வச்சிருக்காங்க, அது பின்புலம் என்ன, எதுவுமே தெரியாது. நான் தான் சொன்னேன், ஈசிஆர் சரவணன் பேர்ல வந்து போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்க. ஆனா அவர் ஒட்டவே இல்லை. போஸ்ட் அடிச்சிட்டாங்கன்றதுனால அவர் தான் ஒட்டினாருன்னு ஆயிடுமா? அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் இது போல செய்வதற்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. குறிப்பிட்டு செய்வதற்கான வேலைகள் செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் நம்ம சொல்றோம், டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அரசியல் வளர்ந்துருச்சு, மக்களுக்கு நாலேஜ் அதிகமாயிடுச்சு, அரசியல் நாலேஜ் அதிகமாயிடுச்சு. இன்னும் பழைய காலத்து நம்பியார் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். வெளியில வந்து களத்துல போராடுங்க, இன்னும் வந்து திறம்போட போராடுங்க, களத்துல எங்களுக்கு எதிர்த்து நில்லுங்க. எங்களுக்கு போர் அடிக்குது, திரும்ப திரும்ப நீங்க நம்பியார் காலத்து அரசியலே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க விளக்கம் கொடுத்துட்டு தான் எங்களுக்கு போர் அடிக்குதுல்ல, வாங்க இன்றைக்கு ட்ரெண்டுக்கு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பல விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.